கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யார் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமா நான் தெரிந்து கொண்ட வேதவசனம் என்னன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டா, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லப்பட்ட. இங்கிலீஷ்ல பார்த்தா, the Lord says, those who trust in human beings are under my curse. They depend on human strength. அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க மனுஷரை நம்புறீங்க, நான் உருவாக்குன ஒரு மனுஷனை நீங்க நம்புறீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் யாரா இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்றார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் அவன் யாருன்னா, இந்த எந்த மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுறானா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன். மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிற மனிதன் தான் கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன். அவனைதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்மளும் அநேக காரியத்துல இந்த தப்பு செய்யறது உண்டு. சில காரியத்துல மனுஷனை நம்புவோம், மனுஷனை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம இருக்கும்போது அந்த காரியத்துல ஃபெயிலியர் தான் நமக்கு கிடைக்கும். முதல்ல ஏதோ நமக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் மாதிரி தெரியும், அதுக்கு பிறகு பார்த்தா பெரிய ஃபெயிலியரா இருக்கும். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகுறது அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். அவரை துக்கப்படுத்தும் போது அவர் நம்மளை சபித்து போடுவார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தா நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன்னுச்சு. அப்போ கர்த்தருடைய வேதத்தை நம்ம மறக்க கூடாது. அதே போல கர்த்தரை விட்டு விலகவும் கூடாது. அவரை விட்டு நம்ம விலகி மனுஷனை நம்ம புயபலமா, இவரு எனக்கு இந்த காட்சி, அந்த அதிகாரி எனக்கு தெரியும், இந்த எம்எல்ஏ எனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலக மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்ம சபிக்கப்பட்ட மனிதனா மாறுறோம். கர்த்தர் மேல, கர்த்தர் அந்தந்த நேரத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அவர் ஒரு இடத்துல மோசையை கொண்டு போறாரு, ஒரு இடத்துல யோசுவாவை கொண்டு போறாரு. இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆளை வச்சு நடத்துவார். நம்ம மோசே தான் நம்மளை எப்படி அங்க கொண்டு கானான் தேசத்துல சேர்ப்பாருன்னு நினைச்சா அந்த இடத்துல சேர்த்திருக்க முடியாது. மோசே பாதியிலே போயிட்டாரு. அதுதான். அதனால கர்த்தரை மட்டும்தான் நாம நம்பணும். அவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் நம்மகிட்ட காணப்படணும். ஆண்டவரே, இந்த நாள்ல என்ன மன்னிங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுவோம். ஜெபம் பண்ணிடுறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர், உம்மை விட்டு விலகுகிற அந்த இருதயம் எங்களுக்குள்ள வரக்கூடாது. அந்த ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுடைய ஆண்டவரே சிந்தனைகள் வரக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரை துணையாக கொண்டு இருக்கணும். கர்த்தரை எங்கள் பலனாக நாங்க கொள்ளணும். உடைய கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரே, நல்ல பிதாவே, ஆமென்.